சந்நியாச யோகம் ஸ்ரீ பகவான் கூறியது. அழியாயிப்பெரும் யோகம் தனையே விவஸ்வானுக்கு யான் சொன்னேன். விவஸ்வான் இதனை மனுவிடம் யோர மனுயஸ்வாமியிடம் சொன்னான். பரம்பரையாய் வரும் இதனை பார்த்த அறிந்தலராத ரிஷிகளெல்லாம் மாபெரும் காலம் கடந்ததனாலே பாரிட யோகம் மறைந்ததுதான். நீ என் நண்பன் தோழன் நாதலின் மிகவும் பழைய யோகம் இதை இங்கே உனக்கு யான் உரை செய்தே உத்தமமாகும் திருமறைதான். அர்ஜுனன் கூறியது. காலத்தாலும் பிறப்போ பிறப்போ முந்தியது ஆதியில் ஸ்ரீ பகவான் கூறியது. அர்ஜுனா, இங்கே என்னோடு உனக்கும் பற்பல பிறவிகள் ஆகினவே. யானோ அவற்றை யாவும் அறிவே. பரந்தவனியோ அதை அறியாய். பிறப்பிலியானே அறிவற்றோனும் மண்ணுயிர் ஈசன் எனினும் யாம் என்னுயர் இயல்பில் நிலை பெற்றோனா ஆத்மமாயால் பிறக்கின்றேன். கர்மத்திற்கே குறை வரும்போதும் அதர்மம் ஓங்கி எழும்போதும் அப்பொழுதெல்லாம் பாரத வீரா பொறியில் யான் தோன்றுகிறேன். அறவோர் தம்மை காத்தற்கென்றும் தீயோர் நம்மை அழித்திடவும் தர்மம் தனையே நிலைநாட்டிடவும் யுகங்கள் தோறும் வருகின்றேன். அர்ஜுனா, எனது தெய்வ பிறப்பும் செயலும் ஈரே எனும் உண்மை அறிவோர் உடலை உதறிய பின்னர் என்றும் இரவான் என சேர்வான். ஆசை அச்சம் வெகுளியை வென்று எண்மயமானோர் சரணுற்றோர் ஞான தவதா துயோராகி எண்ணியல் வேதினர் எண்ணற்றோர். எண்கணம் யாவர் என்னை வேண்டுவரோ அவ்வாறு அவர்க்கு அருள் செய்வேன். என் வழிதனையே உலகில் மாந்த யாண்டும் தொடர்தல் இயல்பாமே. வினை பயந்தனையே விரும்பிடுவோரோ தேவதை தமையே தொழுகின்றார். மாநில உலகில் இப்பூமி மீது கர்ம பலனை விரைவாகும். நால்வகை வருணம் உலகில் தந்தேன் குணகர்மத்தின் வகையாலே. யானே அதற்கு கர்த்தாயெனினும் அமரன் விலையில் யானாவே. கர்மம் யாவும் என்னேடா எனக்கோ பலனில் பற்றில்லை. என் பேருண்மை அறிவோன் யாரோ அவனே கர்ம நடைகின்றான். முக்தியை நாடிய முழுஷேக்களுமே முன்னாள் இதனை உணர்ந்தோராய். கர்மம் செய்தனர் நீயும் அவ்விதம் கர்மம் செய்க முந்தையர் போல். கர்மம் யாது அகர்மம் யாதாம் என்றே மறுவாரே. நீரே நீங்கி உய்தற்கென்றே அதனை உணர்ந்தே சொல்கின்றேன். சேத்தது கர்மம் யாதாம் என்றும் விடத்தகு செயலையும் அறிவாய் நீ. கர்மம் கடந்த பெருநிலைதனையும் அறிவாய் அவ்வழி எளிதல்ல. கர்மம் தனிலே அகர்மம் தனையும் அகர்மத்தின் கண் விளையிலையும் காற்றோர் மேலாம் நீரையாகி அவனையாவும் முடித்தோலாம். மற்றும் சங்க பங்களுமற்று வினையே செய்திட வல்லானை. ஞானத்தால் வினை எரித்திடுவோனை பண்டிதன் என்ற ஞானியரே. கர்ம பலனில் பற்றே அற்றோர் எதையும் சாராதாம். கர்மம் தனிலே உயர்வானெனினும் கர்மம் செய்தான் அல்லானாம். ஆசையற்றோன் மெய்மனம் வென்றோன் தன்பொருள் யாவும் துறப்போனாய். வெற்றுடல் கொண்டே வினையாற்றிடுவோர் பாவம் தனையே செய்தறியார். கெட்டும் பொருளால் நிறைவேயுற்றம் துவதம் அழகாரில்லாதான். வெற்றி தோல்வில் சமநிலையுற்றும் கர்மத்தானே பந்தமுறான். பற்றுதலற்றோன் முக்தியினையோன் ஞானத்தில் மறிநிலை பெற்றோர். பாகம் எனதன் கடனை செய்வோன் அவனது கர்மம் தளையல்ல. பிரம்ம
நல்விரத்தார் புலமென்றோர் அபான வாயுவை பிராணந்தனிலும் பிராணனை அபான வாயுவிலும் அகோதிலே மூச்சை இயக்கிய பிராணாயாமம் சிலர் செய்வார். உணவே சிலரோ முறையாய் உண்டு உயிரை உயிரில் சொருகின்றார் வேள்வி அறியும் யோகியரை பாவம் நீங்க பெற்றோராம் வேள்வியில் மிஞ்சும் அமுதை உண்போர் அழியா பிரம்மம் எய்திடுவார். பாகம் செய்யா செவ்வுலகின்றே குருகுல வீரா பேருண்டோ. பற்பல வேள்விகள் வேதம் தனிலே இவ்வாயம் பட்டளவே யாவும் பிறந்த கர்மம் தனிலே என்றே அறிந்தே எழுவாய் பொருளால் செய்யும் யாகம் தனிலும் அறிவாம் வேள்வி மேலாகும். கர்மம் யாவும் வளர்ந்தவ உயரிய ஞானம் தனிலே நிறைவுறுமே. பணிந்தும் கேட்டும் சேவை செய்தும் முறையாய் அதனை அறிந்திடுவாய் இறைமொழி கண்ட ஞானியர் உனக்கு ஞான அமுதை அருளிடுவார் ஆண்டவாதனை பெற்றால் நீயோ மீண்டும் மயக்கம் தலை கொள்ளாய். உயிர்குலம் யாவையும் முன்னில் காண்பாய் பின்னர் என்னில் கண்டிடுவாய். பாவிகளிலோ உள்ளும் நீயும் மாபெரும் பாவியாயிடினும் ஞான துணையால் பாவ செய்து யாவும் தாங்கி இடுவாய் ஓங்கும் சுடருட தீக்கே இரையாய் விரதோ சாம்பல்லாவது போல் அர்ஜுன ஞான கனராம் தீயால் கர்மம் யாவும் அழிந்தே போ. ஞானம் கரை போல் இவ்வுலகின் தூய்மை தருவது வேறில்லை யோக சித்தன் பருவத்தை அதை தன்னுள் தானே அறிகின்றான் சிரத்தை உள்ளோன் பிரம்மம் தனிலே நாட்டம் கொண்டோன் தலையாழ்வோன் அவனே விரைந்து ஞானம் பெறுவான் மேலாம் சாந்தி எய்திடுவான். அறிவும் சிரத்தையும் இல்லாதவனும் எதிலும் ஐயம் கொண்டோனும் அழிவே ஒருவான் வாழ்வும் எய்தாம் இகபர இன்பம் யாருமில்லாம் யோக திறனால் செயலை நீத்து அறிவால் ஐயம் தனிவிட்டு ஆத்ம நிலையில் மகிழ்வோர் தன்னை தனிந்தைய கர்மம் தடைக்காது. இதயம் தனிலாம் ஆத்மனை அறியா மதியேடாவர் மனிதத்தை ஞானவாளால் ஈர்த்திடுவோன யோகி என்று பாரதா ஹரி ஓம் தத் ஸ்ரீமத் பகவத்கீதாயாம் உபநிஷதங்களிலே இது பிரம்மஞான